கேரளாவில் பதிவான வழக்கில் ஆஜர்படுத்துவதற்காக கோவையில் கைது செய்யப்பட்ட மாவோயிஸ்டுகளின் தலைவனான ரூபேஷ் சைனியை எர்ணாகுளம் போலீசார் அழைத்துச் சென்றனர். கோவை மாவட்டத்தில் கடந்த 6ஆம் தேதி கேரளாவைச் சேர்ந்த மாவோயிஸ்டுகள் 5 பேரை கியூ பிரிவு போலீசார் கைது செய்தனர். அவர்களில் ரூபேஷ் மற்றும் அவரது மனைவி ஷைனி இருவரும் கடந்த 2007ஆம் ஆண்டு ஆந்திர மாநில நக்சலுக்கு உதவியதாக கூறி கேரள மாநிலம் எர்ணாகுளம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இவ்வழக்கில் அவர்கள் தேடப்பட்டு வந்த நிலையில் கோவையில் ரூபேஷ் சைனி கைது செய்யப்பட்டது குறித்து எர்ணாகுளம் போலீசார் அறிந்தனர். இதைத் தொடர்ந்து அவர்கள் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அனுமதி வழங்க கோரி எர்ணாகுளம் நீதிமன்றத்தில் போலீசார் மனு தாக்கல் செய்தனர். இதை நீதிமன்றம் ஏற்ற நிலையில் புதன்கிழமையன்று எர்ணாகுளம் எஸ்பி அனில்குமார் தலைமையில் 20க்கும் மேற்பட்ட போலீசார் கேரளாவிலிருந்து தனி வாகனம் மூலம் கோவை வந்தனர். பின்னர் நீதிமன்ற ஆணையை கோவை போலீசாரிடம் சமர்ப்பித்து ரூபேஷ் சைனி தம்பதியினரை பலத்த பாதுகாப்போடு எர்ணாகுளத்திற்கு அழைத்துச் சென்றனர். அங்கு இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 7 நாள் போலீஸ் காவலில் எடுக்க எர்ணாகுளம் போலீசார் முடிவு செய்துள்ளனர்.